தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்னைக்கு அயராத துயரத்தில் இருக்கோம் எல்லாரும். பழனி சட்டமன்றத்திலிருந்து ஒருத்தர் இழந்துட்டோம். வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணியாக சேர்ந்தவர் இன்னைக்கு பிரேதமாக திரும்பி வர்றாரு. மிகப்பெரிய வருத்தம். அவரை இழந்து வாழும் ஒரு குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி அவரை சீக்கிரமாக பழனி கொண்டிருக்கான அனைத்து முயற்சிகளும் அரசாங்கம் எடுக்கணும்னு நேற்று பிடிச்சி முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அரசாங்கம் எடுத்திருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அவன் குடும்பமெல்லாம் பயங்கர துயரத்தில் இருக்காங்க. உயிரோடு போனவர் பிணமாக வர்றாரு, பார்க்க முடியாத துயரத்தில் இருக்காங்க. சீக்கிரமே அதை கொண்டு வந்து சேர்த்துருக்கணும். அனைத்து முயற்சிகளும் அரசாங்கம் எடுத்துகிட்ருக்கு. இதுக்காக ஒரு அதிகாரி இங்கேருந்து போயிருக்கார். எவ்வளோ சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து அவங்க குடும்பத்தாருக்கு அவர் ஒப்படைச்சா நம்ம செய்கிற பெரிய கடமையாக இருக்கும். மத்திய அரசும் மாநில அரசும் வேகமாக செயல்பட்டு அவரை கொண்டு வந்து குடும்பத்தை சேர்த்துருக்கான அனைத்து முயற்சிகள் எடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஆனால் முயற்சிகள் எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் தீவிரமாக எடுத்து அவர் பொறுப்பாக கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய கடமை நம்ம செய்யணும். கண்டிப்பாக அதை சீக்கிரமாக வந்து சேர்ந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு காரியத்தெல்லாம் முடிப்பாங்க. பேச்சை வரமாட்டேங்குது. எல்லாம் ஒரு அதிகாரி போயிருக்காரு இங்கேருந்து. கண்டிப்பாக தெரியாது, ஏன்னா வியட்நாமில் என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு தெரியாது. பட் இங்கேருந்து அதிகாரி அனுப்பிச்சிருக்காங்க. அரசாங்கம் துரித வேலை செஞ்சிட்ருக்கு. அதிகாரி போயிருக்காங்க. நாளான்னைக்கு வரதா சொல்கிறாங்க. அங்கே இறந்தவரோட கூட ஒரு நண்பர் இருக்கார். அவர் தொடர்பு கொண்டப்போ நாளான்னைக்கு வரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி நாளான்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை இரவு இல்லை புதன்கிழமை காலை எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பழனி சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் அரசுக்கு வலியுறுத்திருக்கீங்களா? கண்டிப்பாக நேற்றே பேசியாச்சு. உண்டான முயற்சியில் எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்கிறோம். சிறப்பு ஒரு அதிகாரி போயிருக்கார். அதான் முயற்சியெல்லாம் ஒரு அதிகாரி போயிருக்கார். கண்டிப்பாக நாளான்னைக்கு எதிர்பார்க்குறோம், புதன்கிழமை காலை எதிர்பார்க்குறோம். வந்து இருந்து அவங்களோட இருந்து ஒப்படைச்சு சடங்கு முடிவு வரைக்கும் கூட இருக்குது எங்களுடைய கடமை. கண்டிப்பாக செய்வோம். வணக்கம்.